அதாவது தொல்காப்பியனார் அகவாழ்வை குறித்து கூறுகையில் 5 இயல்களை முதன்மைப்படுத்தி சொல்கிறார். அதாவது அவத்தினியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல் எனும் 5 இயல்களில் இறுதி இயலாக அமைந்த மெய்ப்பாட்டியல் பற்றிய ஒரு அறிமுகம் செய்வதே இவ்வாய்வு கட்டுரையின் நோக்கமாகும். மெய்ப்பாடோட விளக்கங்கள். மெய்ப்படுதல் எப்படி மெய்ப்பாடாகின்றது என்பதை பார்க்கலாம். அதாவது மவ்வீறு ஒற்று இழைத்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதிப்படி மெய்ப்படுதல் வன்மை உணர்ச்சிக்கு இடையாகும்படி மெய்ப்பாடாகின்றதை பார்க்கலாம். அதாவது இந்த காலகட்டத்துல மெய்ப்பாடு ஏன் தேவைப்படுது? அதாவது தொல்காப்பியரால் வகுத்த விதியின் அடிப்படையில தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஏன் இந்நாள் கூட இந்நிமிடத்தில் கூட நம் தொல்காப்பியரால் வகுத்த அடிப்படையில் நகையே அழுகை, இனிவரல் மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என தொல்காப்பியர் 8 கட்டமைப்புகளில் மெய்ப்பாடுகள் சொல்றாரு. 9வது கட்டமைப்புகளாக மருதர், அதாவது வடமொழியில நாட்டிய சாஸ்திரத்துல 9வது மெய்ப்பாடுகள் பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது உயிரும் உடம்பும் இருந்தும் அவன் உயிரற்றவனாக அந்த சமநிலைகளை எடுத்து சொல்வதால் அங்கு மெய்ப்பாட்டு சமநிலை என்பது 9வதாக வகுக்கின்றார். அதாவது மெய்ப்பாடு பற்றிய அறிஞர்களோட கருத்து என்னன்னா, இளம்புலனார் என்ன சொன்னார்னா இவ்வோர்த்து என்னும் பெயர்த்தோ மெய்ப்பாடு என்னும் பெயர்த்து அப்படின்ட்டு தொல்காப்பியனார் கூறிய மெய்ப்பாடுகளை அப்படியே எடுத்து சொல்றாரு. அதாவது பேராசிரியர் என்ன சொன்னார்னா மெய்ப்பாடு ஓர் பொருட்பாடு என்று சொன்னாங்க. அதாவது என்னன்னா மெய்ப்பாடாகி வந்த இவ்வுடம்பில் தோன்றிய 8 வகை மெய்ப்பாடுகளையும் உடம்பில் தோன்றுவதால் மெய்ப்பாடாகி நின்றதுனால மெய்ப்பாட ஒரு பொருட்பாடு நம்ம சொல்றோம். அதாவது சோமசுந்தர பாரதியார் மெய்ப்பாட்டிற்கு தரும் விளக்கங்கள் என்னன்னா, மெய்ப்பாடு என்பது அக உணர்வுகளை ஆழ்ந்து அறியாமலேயே யாவரும் எளிதறிய புலப்படுவது இயற்குட உறப்புரிகளாம் அப்படின்னு சோமசுந்தர பாரதியார் மெய்ப்பாடு பற்றிய ஒரு கருத்தை எடுத்துரைக்கிறார். அதாவது மெய்ப்பாடு என்பது ஒருத்தன் நம்ம இங்கிருந்து வர்றாங்க, அவங்கள பத்தி அவங்க என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு போய் தெரிஞ்சுக்க வேண்டாங்க. அவங்க அங்கிருந்து வரும் போதே நமக்கு தெரியும் அவங்களுடைய முக பாவனைகள் வச்சுட்டு அவன் என்ன மனநிலைமையில இருக்கிறாங்க என்று. அதுக்கப்புறம் தமிழர்கள் என்பது மெய்ப்பாடு இவ்வுடம்பில் தோன்றுவதால் அவையை பாட்டு பொருள் என்று நாடுவியல் கூறுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். புலவர் குழந்தை என்பவர் என்ன சொல்கிறார்னா, உள்ள குறிப்பானது பிறருக்கு புலனாகும்படி மெய்யின் கண் வெளிப்பட்டு தோன்றுவதால் அது மெய்ப்பாடு. மெய்களின் சிறுத்தல், மெய் இயற்கல், கண்ணிமைத்தல், முகம் சுழித்தல், உடல் நடுங்கள் முதலியவனை குறித்து கூறுவதால் அவை மெய்ப்பாடு என்ன சொல்றாரு. இன்னொரு மெய்ப்பாடு இலக்கணத்துல எவ்வாறு மெய்ப்பாடு வருகிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நகையே அழுகை, இழிவரல் மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என அப்பால் 8 மெய்ப்பாடு. இந்த மெய்ப்பாடுல ஒவ்வொரு மெய்ப்பாடும் 4 காரணங்களாக பிரிக்கிறது. அவை உளப்பட்ட நகை நாம் என்ப. நகைக்கு 4 மெய்ப்பாடு இருக்குங்க. அது எள்ளல், இளமை, பேரமை, மடன். அழுகைக்கும் 4 மெய்ப்பாடு இருக்கு. விழில் கொள்கை, அழுகை நாம் என்போம். இழிவு, இலவு, அசைவு, வறுமை என்று. இழிவரல்ல 4 மெய்ப்பாடு இருக்கு. மூப்பு, பிணி, வருத்தம், மேன்மை என யாப்புற வந்த இழிவரல் 4 என்று சொல்றோம். மறுமை சாலா மறுக்கை 4. அது புதுமை, பெருமை, சிறுமை ஆக்கமோடு விளங்கி வருகின்றன. அச்சம் என்பது பிணங்கள் சாலா அச்சம் என விளக்கப்படுகிறது. அவை அணங்கே, விலங்கு, கல்வர், இறை என விளக்கப்படுது. மெய்ப்பாட்டுக்கு பெருமிதம் என்று ஒன்றை உண்டாகும்படி கல்வி, தருகல், புகழ், கொடை என்று சொல்லப்பட்ட பெருமிதம் 4 என்று பார்க்கிறோம். வெகுளி என்பது 4 மெய்ப்பாட்டு காரணங்களால் அமைகிறது. அவை வெறுப்பு வந்த வெகுளி 4 என்பது உருவரை, குடிகோள், அலை, கொடை என பிரியுதுங்க. உவகை என்பது அழியல் பட்ட உவகை தீர்த்தே என்ற சொல்லப்படி செல்வம், புலனே, உணர்வு, விளையாட்டு என பிரிகிறது. மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியருக்குரிய மெய்ப்பாடுகளை விடுத்து மற்ற இலக்கண நூல்களிலும் மெய்ப்பாடு எப்படி வருதுன்னா, உன்னியல் தன்மை புறத்து தோன்ற என்பகை மெய்ப்பாட்டில் இயல்பது சுவையே என்று தண்டி அலங்காரத்திலும் என்பகை மெய்ப்பாடுகள் பற்றிய ஒரு கருத்துக்கள் இருக்கு. அதன் பின்பு வந்த அகப்பொருள் இலக்கணத்தில் 10 வகையான கல்விக்கே உரித்தான அகப்பொருள் விளக்கங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது காட்சி, வேட்கை, ஐயம், ஒருதல் உள்ளல், மெய்தல், ஆக்கம், செப்பல், நால்வரை இழத்தல், நோக்குவையெல்லாம் அவையே போரல்,
மறத்தல், மயக்கம், சாக்காடு என்று 10 வகையான மெய்ப்பாடுகள் நம்முடைய நா. கவிராசன் எழுதிய அகப்பொருள் இலக்கணத்தில் காண முடிகிறது. அதாவது 5 இலக்கணங்களை குறித்து கூறும் இலக்கண நூல்களிலும் மெய்ப்பாடு ஒன்றா செயல்படுது. அதுல வந்து என்னன்னா, சுவை அலங்காரம் என்று மாறன அலங்காரத்தில் பொறி உணர் பொருளோடு ஒரு பொருளை எதிர்த்த நெறிமுறை மனத்து நிகழ்தரு பான்மை அயலக உருவத்தார்க்கு பொருளேற்றி இயல்பது சுவை என இயலினார் புலவர் என்று மாறன அலங்காரத்தில் மெய்ப்பாடு காணப்படுகிறது. அதாவது நாடக கலைகளிலும் ஒன்றாக மெய்ப்பாடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய நாடக கலைகளில் மன்னிகள் பெற்றி வெளியில் தோன்றுமா இயலும் சுவை உவகை பெருவிதம் நகை சமம் வெகுளி வியப்பு அவலம் அச்சம் என்று அறியா புலவர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இலக்கணத்துல இப்படி எல்லாம் இருக்கு, இலக்கியத்துல எப்படி மெய்ப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, கலித்தொகையில் 13வது பாடலை பாடிய பெருங்கதுங்கோ பாடலில் மெய்ப்பாடு 2 மெய்ப்பாடு இடம்பெறுகிறது. அது வந்து நடுங்குதல் காரணமா நகை குறித்தரவே. இந்த பாடல் வழியில் 2 மெய்ப்பாடுகள், அதாவது அச்சம் என்ற மெய்ப்பாடும் நகை என்ற மெய்ப்பாடும் இடம்பெறுகிறது. அதாவது பாலை நீளம் நோக்கி செல்லும் தழிவனுடன் தழுவியும் உடன் வருவதாக கூறுகிறார். அவ்வாறு கூறுகையில் அங்குள்ள பாலை நடத்தில் நடக்கும் இன்னல்களை எடுத்துரைத்து தழுவியானவன் அங்கு அச்சுறுவதை பார்த்து நகைப்பதாக இப்பாடல் அமைகிறது. அதாவது பாலை நிலத்தில் தண்ணி இல்லாத காரணத்தால் காணல் நீர் போல் மாயம் தோற்றம் அளிக்கும் அந்த தோற்றத்தை நம்பி நீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் குறவும் மானம் என்ன செய்யுமாம், நீர் நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்று அந்த காணல் நீரின் மாய தோட்டத்தை கண்டு ஓடி ஓடி பின்பு இலை புற்று காத்திருத்துக் கொண்டிருக்கையில் யானையானது அங்கு சிறு நீர் வற்றி கிடப்பதை கண்டு அங்கு சேற்று கூளை கண்டு அதை பார்த்து உன்றுவிட்டு தன்னுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்வதால் அங்கு அச்சம் என்ற மெய்ப்பாடும் நகை அவன் அந்த யானையை பார்த்து அவள் பயப்படுவது என்பதை கண்டு அவன் சிரிப்பதால் அங்கு இளமை என்ற மெய்ப்பாடும் எடுத்தாடப்படுகிறது. மெய்ப்பாடு இற்றுடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குடும்ப அட்டை குறுநாவல். இதை எழுதியவர் வி. செந்தில்குமார். இவர் திருவண்ணாமலையை சார்ந்தவர். இவர் சிறு நாவல்களும் பெருநாவல்களும் எண்ணற்றதாக இயற்றியுள்ளார். இவர் இப்பொழுது சினிமா துறையின் துணை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்த கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் பாத்தீங்கன்னா, அம்மாவின் பெயர் கற்பகம், அப்பாவின் பெயர் கண்ணன், தாத்தாவின் பெயர் தியாகி சுந்தரமூர்த்தி, பாட்டியின் பெயர் வாய் பேச இயலாதவள், மாமாவின் பெயர் வடிவேலு, மாமியின் பெயர் மங்களம். பாரதிக்கு மரபொண்ணு பாத்தீங்கன்னா தாமரை செல்வி. இக்கதையில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள். இக்கதை முழுக்க முழுக்க பாரதியின் பார்வையிலே நகர்கிறது. பாரதியே சொல்வதாக இக்கதை நூலாசிரியர் எழுதியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தியாகி சுந்தரமூர்த்தி. அங்கு அவர்களின் உறவு முறைகளால் கைவிடப்பட்டு தன் மருமகன் சென்னையில் குடிபெயர்கிறார். அப்பொழுது அவர்கள் மாமாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் செய்யணும். அதுக்காக ரேஷன் கார்டு தான் மெயின். அதுல வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அட்ரஸ் தான் இருக்கு. இப்ப சென்னை வந்துட்டாங்க. சென்னையில அட்ரஸ்னால ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்காக தாத்தாவும் பாடலையும் ஈரோடு மாவட்டத்துக்கு, அதாவது அவங்க அப்பா சொல்றதை கேட்டு ஈரோடு மாவட்டத்துக்கு போறாங்க. போயிட்டு அங்க வந்து பாரதி வந்து சின்ன பிள்ளைல தான் ஈரோடு மாவட்டத்துக்கு போனான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் வயசானவங்க போய் பார்க்கலாம். அந்த கிராமமே அப்படியே பெரிய கார்பரேட் கம்பெனி அது இது வளர்ந்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே சட்டம் வியப்போட பார்க்கலாம். நம்ம இருந்த கிராமமா அது இப்படி இவ்வளவு பெருமிதமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உடனே தாத்தாதான் தியாகி சுந்தரமூர்த்தி, சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு தெரியாத ஆளே இல்லை, எல்லாத்துக்குமே அவருக்கு தெரியும். அதனால வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ் போறப்ப அந்த பியூன் இருப்பாரு. அந்த பியூன் சொல்றாரு, இன்னும் ஆபீஸர் வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 4 ஊரு 5 ஊருக்கு சேர்ந்து ஒரே ஆபீஸர் தான் இருப்பாங்க. அதனால வெயிட் பண்றாரு தாத்தா. வெயிட் பண்ணோன்னே 12:30 மணி போலதான் அந்த ஆபீஸர் வராரு. தாத்தாவுக்கு தெரிஞ்சவர் தான். வாங்க சார் உள்ள வந்து உட்காருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு மரியாதை தராங்க. மரியாதை வந்து உட்கார வச்சு
நீங்க வந்து சென்னையில போயிட்டு அங்க பெரிய ஆபீசர் பார்த்து நீங்க அங்க வாங்கிக்கலாம் ரேஷன் கார்டு, நான் உங்களுக்கு அங்க எழுதி தரேன் தாத்தாவுக்கு அந்த ஆபீசர் எழுதி தராரு. எழுதி தந்தோடனே தாத்தா வந்து சென்னை வராரு. தாத்தாவும் பாதியும் வெளியே வரப்ப அந்த பியூன் வந்து, சார் நீங்க வந்தீங்க பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க, என்னை எதுவும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அது ஒன்றும் புரியலன்னு பாரதி கேட்கலாம். எதுவும் காசு கீசு இருந்தா கொடுத்துட்டு போங்க லஞ்சம் கேட்கிறாரு அவரு. அப்போ வந்து பாரதி தன்னோட விருப்பான பேச்சை நிறுத்துறான். என்ன லஞ்சம்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தாத்தாவும் பாரதியும் கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. பாரதியை பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஒர்க் பார்க்குறாரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா. இந்த கவர்மெண்ட் இருந்து வர ப்ராஜெக்ட் வந்து தான் எடுப்பாரு. சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற மாதிரி இருந்தாதான் அவர் அந்த வேலையை எடுத்து செய்வாரு. ஒரு கம்பெனில நிரந்தரமா அந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி இருக்கிறவர் தான் பாரதி. அவர் வந்து சென்னை வந்து 15 நாளுக்கு அப்புறம் அவர் வேலை சம்பந்தமா அணிஞ்சிட்டு இருக்காரு. தாத்தாவும் அவர் வீட்டுல இருந்து அவரு பிடிக்காரு. அவர் பாரதியோட அப்பா சொன்னாதான் போயிட்டு ரேஷன் கார்டை பத்தி கேட்பாங்க. அப்ப அப்பா வந்து ஞாபகப்படுத்துறாரா, என்ன பாரதி ரேஷன் கார்டு அப்படின்றப்ப இதான் என்ன பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாத்தாவும் பாரதியும் சேர்ந்து போவாங்க. அப்ப போறப்ப ஒரு நாள் தாத்தாவும் பாரதியும் சேர்ந்து அந்த ஆபீஸுக்கு போறாங்க. போறப்ப உங்களுக்கு என்ன ரேஷன் கார்டு தேவை, அதே மாதிரி நிறைய மக்கள் அங்க உட்காந்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது. இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும், உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும், உங்களுக்கு இறப்பு சான்றிதழ், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மக்கள் உட்காந்துருக்காங்க. காசு இருக்கா உடனே வேலை ஆகும். அந்த மாதிரி அந்த ஆபீஸர் வந்து சொல்றாரு. பாரதி கேட்கலாம், சார் இந்த மாதிரி ரேஷன் கார்டு நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கு, ஏன் வந்தோடனே பறக்குதா உட்காரு வரும் இப்போதான் வந்திருக்கா. அப்போ வந்து சொன்னாங்க ஒருத்தவங்க மக்கள் சொல்றாங்க, நான் 6 மாசமா அனுப்பிட்டு இருக்கோம், நீங்க ரேஷன் கார்டு அந்த மாதிரி தரல, என்னாலும் ஆக போகுது. ஆனா இப்ப காசு இருக்குன்னு உடனே வேலை ஆகுது. இந்த மாதிரி கூட்டு போறாங்க, உடனே காசு இருந்தா உடனே முடிச்சிடறாங்க. அப்ப அந்த பாரதி வந்து அந்த வெறுப்போட தாத்தாவும் பாரதியும் சேர்ந்து வெறுப்போட வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு வீட்டுல இருக்காங்க. பாரதிக்கும் தாமரை செல்விக்கும் இடையில மெல்லியமான காதல், அவ்வளவு சுவாரஸ்யமான காதல்லாம் இல்ல, இடையில ஒரு மெல்லியமான காதல். தாத்தாவும் பாட்டியும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா தாத்தா வந்து சுதந்திர போராட்ட தியாகினால வெள்ளையர்கள் வந்து பாட்டியை போட்டு அடிப்பாங்க, எங்க இருக்காரு அவரு, ஏன்னா பாட்டி வந்து காட்டி கொடுக்க மாட்டாங்க, இங்கதான் இருக்காங்க. அந்த ஒரு அன்புனால தாத்தா அந்த அன்பு இருப்புனால பாட்டியை கல்யாணம் செஞ்சுருவாங்க. இது இருக்கிறது. ஒரு நாள் தாத்தா பென்ஷன் பணம் வாங்குறதுக்காண்டி ஆபீஸ் போவாரு. ஆபீஸ் போறப்ப அந்த ஆபீசர் என்ன சொல்லுவாரு, நீங்க சுதந்திர போராட்ட தியாகி, நீங்க சுதந்திரம் வாங்கிக்கிறதுக்கு வாங்குற கூலியா இது பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஒரு இது மாதிரி ஆகிடுவாரு. தாத்தாவுக்கு மனசு உடஞ்சி போயிடும். அங்கங்க அந்த கோவத்துல வீட்டுக்கு வந்து அந்த பென்ஷன், ஏன்னா காமராஜர் வற்புறுத்தி வாங்கி கொடுத்ததான் அந்த பென்ஷன் பண்ண தாத்தா வேணாமா சொன்னாரு. காமராஜரா வற்புறுத்தி நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதால தாத்தாவே வாங்கிட்டாரு தாய் சுந்தரமூர்த்தி. அதனால அந்த வெறுப்போட வந்து அந்த சர்டிபிகேட்டா கிழிச்சு போடுவாரு. தாத்தா கிழிச்சு போட்டு எரிச்சிருவாரு. அப்ப அவர் ரொம்ப மனசு அப்செட் ஆகி உட்காந்துருப்பாரு. வந்து எல்லாம் பார்ப்பாங்க, ஏன் தாத்தா ரொம்ப எதுமா இருக்கீங்க, இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ப்பாங்க. உடனே அப்ப வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல போறப்ப தாத்தா தியாகி சுந்தரமூர்த்தியில சுதந்திர போராட்ட தியாகினால எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆபீசர் வந்து ஒருத்தர் கேட்கிறார், ரேஷன் கார்டு ஏதாச்சும் தான் கொடுங்க அப்படின்ட்டு. இல்ல நான் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கோம், வரல, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னால சரி தாத்தா தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் ஒடி பண்ணிக்கலாம் தாத்தாவை அப்படியே பேச்சு முடிச்சே இல்லாம கலக்குறாரு. பெரிய பெரிய அந்த மந்திரி அமைச்சர்லாம் வந்து பாக்குறாங்க, தாத்தாவோட உடல் நலத்தை பற்றி கேட்டுக்கிறாங்க. நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அன்னைக்கே ஆகஸ்ட் 13 அன்னைக்கே வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு, நீங்க வந்து வாங்கிக்கணும்னு உடனே போன் வந்து பாரதியும் மாமாவும் சேர்ந்து போயிட்டு ரேஷன் கார்டு வாங்க போறாங்க. வாங்கணும்னு சொல்றாங்க. நீங்க உடனே இப்பயும் அப்படிதான் இருக்கு, ரேஷன் கார்டு வாங்கினா உடனே போயிட்டு அந்த நியாய விலை கடையில உடனே இது பண்ணணும், அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அந்த மாதிரி உடனே இது பண்றதுக்காக போயிட்டு அடுத்த நாளே போயிட்டு அந்த முதல் இந்த ரேஷன் குடும்ப அட்டையில போயிட்டு அரிசியும் சர்க்கரையும் வாங்குறாங்க. பாரதிக்கு ஒரே சந்தோஷம். சரி இதை போயிட்டு உடனே தாத்தாட சொன்னா தாத்தா அதுல இருந்து கொஞ்சமாவது மீண்டு இருந்து வருவாரு, உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு, அதுல இருந்து கொஞ்சமாவது மீண்டு இருந்து வருவாருன்னு சொல்லிட்டு பாரதிக்கும் மாமாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆகஸ்ட் 14 இரவு 12 மணிக்கு தாத்தாவோட உயிர் பிரியுது. உடனே வந்து வராம அமைச்சரும் மந்திரியும் வந்து இவர் வந்து அரசு மரியாதையோட அடக்கம் பண்றோம் அப்படின்னு. உடனே பாரதி தன்னோட வெறுப்பான பேச்சை நிறுத்தணும். இதுவரை நீங்க தந்த அரசு மரியாதைலாம் எனக்கு போதும், எங்க தாத்தாவை நாங்க இந்த வழியில நாங்க அடக்கம் பண்ணிக்கிறோம், நீங்க தந்ததெல்லாம் எனக்கு போதும் அப்படின்ட்டு அந்த அமைச்சருக்கே வெறுப்பான பேச்சை நிறுத்திட்டு தாத்தாவை அவங்க இதுக்கு அவங்க மத வழிபாட்டு மூலம் இது பண்றதாக சுடுகாட்டு எடுத்துட்டு போயிட்டு சுடுகாட்டுல அந்த ரேஷன் கார்டு இப்போதான் ஆதார் கார்டு வந்து இது பண்றாங்க. அப்ப ரேஷன் கார்டு தான் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு தானே. ரேஷன் கார்டு கொடுத்து இது பண்றாங்க தாத்தாவை. தாத்தா இருந்து 1.5 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனோடனே பாரதியும் மாமாவும் பேசுறாங்க, தாத்தா எல்லாம் 1.5 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு, வாங்கணுமா தாத்தாவோட தலைவர் பேரை நீக்கிட்டு உங்க பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. அதோட கதை முடியுது. பட் இருந்தாலும்
இவங்க முகவரி சேஞ்ச் பண்ணதுக்கே 1.5 வருடங்கள் கழிச்சுதான் ரேஷன் கார்டே வந்துச்சு. இப்ப தலைவர் பேரே நீக்கிட்டு இவரு மாமா பேரை சேர்க்கணும், இன்னும் எத்தனை காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எவ்வளவு கதை முடியுது. இங்க பேச வாய்ப்பு அனைத்து அலுவலர்களுக்கும் மனமான நன்றி. இளமை மங்கா தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என அடுத்த கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழாய்வு துறையில் எனக்கு தமிழ் வரலாறு ஆய்வக விழாவிற்கு எனக்கு பங்களிக்க வாய்ப்பு அளித்த பேராசிரியர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலகங்களின் இன்றைய நிலை மிகவும் கேள்விக்குறியான நிலையில் தான் உள்ளது. மனிதனை பண்படுத்துவது நூலகங்களே, மனிதனை பண்படுத்துவது நூலகங்களே. அந்த நூலகங்கள் இக்காலகட்டத்தில் எவ்வளவு மோசமான நிலையில் உள்ளன என்பது நாம் அறிந்த ஒன்றே. நூல் பழக்கல் என்பது ஆண்டோர் பெருமணி, நூல் பழக்கல் என்பது ஆண்டோர் பெருமணி. அந்த நூல்களையும் நாம் ஒழுங்கான முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை பற்றி விரிவாக காண்போம். கிபி 4ஆம் நூற்றாண்டுகளிலே நூலகம் இருந்ததாக வரலாற்று தகவல் கிடைத்துள்ளது. அந்த காலங்களில் களிமண், ஓலைச்சுவடு போன்றவற்றில் நூல்கள் எழுத்து வடிவங்களாக இருந்தன. பின்பு காகிதம் கண்டறிந்த பின்பு நூல்களாக எழுத்திய நூல்களாக வெளிவர தொடங்கின. தமிழ் இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறை சார்ந்த நூல்கள் வெளிவர தொடங்கின. தமிழ்நாடு அரசு நூலகங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட வாரியாகவும் மாவட்ட துறை தலைநகரங்களில் நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஊராட்சி வாரியாகவும் கிளை நூலகங்களாகவும் நிறைய நூலகங்கள் மற்றும் பொது நூலகங்கள் என நிறைய நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பொது நூலக சட்டம் 1948 படி தமிழ்நாட்டில் பொது நூலகங்கள் நிறுவப்பட்டன. பொது நூலக சட்ட சேவையை மேம்படுத்தும் நோக்கில் 1972ஆம் ஆண்டு பொது நூலக இயக்கம் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்கள் கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், மாவட்ட மைய நூலகம் 32, கிளை நூலகம் 1926, நடமாடு நூலகம் 14, ஊரக வறட்சி நூலகம் 1915, பகுதி நேர நூலகம் 745 என மொத்தம் 4634 நூலகங்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டு வருகின்றன. நூலக கட்டமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 4603 பொது நூலகங்களில் 1763 நூலகங்கள் சொந்த கட்டிடங்களிலும், 2516 நூலகங்கள் வாடகையில்லா இலவச கட்டிடங்களிலும், 320 நூலகங்கள் தனியாருக்கு சொந்தமான வாடகை கட்டிடங்களிலும் இயங்கி வருவதோடு 14 நடமாடும் நூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. துறையின் தொலைநோக்கு பார்வையான அனைத்து நூலகங்களிலும் சொந்த கட்டிடங்களில் செயல்படுதல் என்ற இலக்கு 2016 முதல் 2017 ஆண்டில் 13.73 லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது. 22.21 லட்சம் மதிப்பிலான தொகையை கட்டட பராமரிப்பிற்காக தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. தற்பொழுது நூலக நிலை. நம்ம காலேஜ்ல இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் நம்ம நூலகத்தை பயன்படுத்துறோம் என்பது மிகவும் கேள்விக்குறியாகவே உள்ளது. நம்ம பசங்கிட்ட கேட்பேன், சும்மா ஃப்ரீயா கேட்பேன், மச்சான் எங்க மச்சான் இருக்க அப்படின்னு கேட்பான். நூலகத்துல லைப்ரரியில இருக்கடா அப்படின்னு. படிக்கிறடா, சேச்ச சும்மா உட்கார்ந்துருக்கடா அப்படின்னு தான் சொல்றாங்க. நூலகம் என்பது வெறும் காட்சி பொருளாகவே இன்றளவும் நமது இருந்து கொண்டிருக்கிறது. நூலகங்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, அணுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அணு எந்த நேரத்தில் புத்தகங்கள் தான் அணு. நம்மளை உருவாக்குகின்ற புத்தகங்கள் மிகப்பெரிய அணு. எப்பொழுது வேணாலும் வெடிக்கிறோம். மிகப்பெரிய புரட்சியாளர்களை கொண்டு வர வல்லமை நூலகங்களுக்கு உள்ளன. இன்றைய நூலகங்களின் நிலை எவ்வளவு இருக்கிறது? கன்னிமாரா நூலகத்தில் கழிவறை வசதி சரியாக இல்லாத காரணத்தினால் பலரது நூலகத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று தகவல் கிடைத்துள்ளது. அடுத்தபடியாக தற்பொழுது இணையதள வசதி நூலகம் மற்றும் குறுவட்டுகள், மின்னணு ஒளிவட்டுகள், நுண்சுருள் என பல கலைகள் வந்ததால் நூலகம் மற்றும் நூல்களை புரட்டி பார்க்கும் பழக்கம் நம்மில் சில பேருக்கு மறைந்து விட்டது. கடந்த 4 ஆண்டுகள் 2016 முதல் 2017 கடந்த 4 ஆண்டுகளில் நூலக வாரியாக வசூலித்த தொகை, சந்தாக்காரர்கள் மூலம் வசூலித்த தொகை கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பிலான தொகை
சந்தா வாரியாக நூலகங்களின் வாரியாக வசூலிக்கப்பட்டுள்ளது. அது மிகவும் கவலைக்கிடமான நிலை என்னன்னா, பதிப்பாளர்களிடம் இருந்து வாங்கிய நூல்களுக்கு கிட்டத்தட்ட 36,000 கோடி கடன் இன்னும் தமிழக அரசில் நிலுவையில் உள்ளது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. நூலகங்கள் புத்தகம் அடுக்கி வைக்க கூட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களை போய் கொன்று செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர்களின் அறிவு சார்ந்த நூல்களையும் அளித்தால் போதும் அந்த இனம் தன்னாகவே அழிந்துவிடும். யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவமும் இதையே சார்ந்துள்ளது. நூலகங்கள் மிகவும் பயன்பாடு மிகவும் குறைந்த நிலையில் காணப்படுகின்றன. வாழ்கா முதல் கங்கை வரை வாசித்தேன், என் வாழ்வில் பாதையை அதை மாற்றிவிட்டது என்கிறார் பொருளாதார மேதை அமிர்தியாசன். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று காந்தியடிகள் கேட்ட பொழுது, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்று காந்தியடிகள் சொன்னார். நல்ல புத்தகங்களை தேடி தேடி படித்தேன். அதை படிக்காத ஒருவனை விட கீழானவன். நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிக்காத ஒருவனை விட கீழானவன். நான் 3 MA பட்டம் பெற்றதால் பேரறிஞர் பட்டம் வாங்கவில்லை. கன்னிமாரா நூலகத்தில் சென்று நூல்கள் படித்ததால் தான் நான் பேரறிஞர் பட்டம் பெற்றேன் என்றார் பேரறிஞர் அண்ணா. நூலகத்தில் சிறப்பு இதைவிட வேறு எந்த வார்த்தைகளையும் சொல்லிவிட முடியாது. ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் நூலகத்தினை சரியான முறையில் பயன்படுத்தியதனால் தான் இவ்வளவு மிகப்பெரிய வறட்சிக்கு உள்ளாகினது. நமது தமிழினமும் நூலகத்தையே சார்ந்துள்ளது. அந்த நூலகத்தை ஒழுங்கான முறையில் பயன்படுத்துவோம். நமது கல்லூரியிலும் நூலகம் அமையப்பட்டுள்ளது. நமது தமிழாய்வு துறையிலும் நூலகம் அமையப்பட்டுள்ளது. அதனை எத்தனை பேர் சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. நமது பாரம்பரியம், நமது கலை, நமது இலக்கியம் என அனைத்தும் இருக்கும் ஒரே பெட்டகம் நூலகம். அந்த பெட்டகத்தின் சாவி நம் மனம்தான். நம் மனதை கொண்டு போய் நூலகத்தில் செலுத்துவோம். நமது அறிவை பெருக்குவோம் என வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.